உம்மத்துகளை பத்தி ஒரு வரையறைகள் வந்து பேசுது, ஒரு விதிமுறைகள் பேசுது. தனி நபருக்கு நமக்கு ஒரு தலையெழுத்து இருக்கா, நமக்குன்னு ஒரு விதி இருக்கா, அதே மாதிரி உம்மத்துக்கும் ஒரு விதி இருக்கு. தனி நபர் நமக்கு ஒரு வெற்றி இருக்கா, நான் ஜெயிச்சிட்டேன் எனக்கு ஒரு வெற்றி இருக்கு, அதே மாதிரி உம்மத்துக்கும் ஒரு வெற்றி இருக்கு. தனிநபர் எனக்கு ஒரு அழிவு இருக்கா, அதே மாதிரி உம்மத்துக்கும் ஒரு அழிவு இருக்கு. தனிநபருக்கு என்னென்ன நல்லா இருக்கோ அதே மாதிரி என்னென்ன இருக்கு உம்மத்துக்குமே அது எல்லாமே இருக்கு. அப்ப இதுல பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு தவணை உண்டு, அவர்களின் தவணை வந்துவிட்டால் ஒரு வினாடி கூட அவர்கள் முந்தவும் மாட்டார்கள் பிந்தவும் மாட்டார்கள் சொல்லி அல்லாஹ் சொல்றான் 7வது அத்தியாயத்துல 34 வசனத்துல. இது ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் மரணம் இருக்குன்னு இருக்கா, அந்த மரணம் வந்ததுன்னா ஒரு வினாடி முந்தவும் மாட்டார்கள் பிந்தவும் மாட்டார்கள் இருக்கா. அப்ப இது உம்மத்துக்கும் அந்த மாதிரி தவணை இருக்குன்னு இருக்கா. அப்ப உம்மத்துடைய தவணைன்னா என்ன, அது என்ன உம்மத்துடைய தவணை, அது எப்படி வருது, அது எப்படி முடியுது, எதை செஞ்சா உம்மத்துடைய தவணை முடியும்,